அபிமன்யுவை அட்டாக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுதா என்று அஜய் கேட்டான். எஸ் சார் என்று அவர்கள் கொண்டு வந்த ஃபைலை அவன் முன்பு மரியாதையுடன் நீட்ட உடனே அதை வாங்கி பிரித்து பார்த்தான். சார், மிஸ்டர் மலாய்தேவ் அவருடைய ஆட்களை அனுப்பி மிஸ்டர் அபிமன்யுவை கொல்ல பார்த்தது உண்மை. அதுக்கான ஆதாரம் அதுல இருக்கு. ஆனா அது அவங்க பண்ணலன்னு நிரூபிக்கவும் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு என்று லேப்டாப்பை எடுத்து அதில் சில காட்சிகளை போட்டு காண்பித்தார். ஃபங்க்ஷன் நடந்த போது ஆங்காங்கே ஃபிட் பண்ணி வைத்திருந்த கேமராக்களின் ஃபுட்டேஜை போட்டு காண்பித்தனர். மலாய்தேவ் ஆட்கள் துப்பாக்கியால் அபியை சுடப்போவதற்கு முன்பே ஷூட் செய்யும் சத்தம் கேட்டது. அதை அஜய் நன்கு கவனித்துக் கொண்டிருக்க அந்த வீடியோவை ஆன் செய்தனர். சத்தம் வந்த திசையில் உள்ள கேமராவில் பார்க்க அங்கு ஒருவன் அபியை சுடப்போக அதை பார்த்த யாழினி அவனை தள்ளிவிட்டு இடையில் வந்தாள். யார் இவன் என்று அஜய் தன் கண்களில் கோபம் மின்ன கேட்டான். உடனே கான்ஸ்டபிள் வெளியே சென்று அபியை சுட்டவனை அழைத்து கொண்டு வந்தனர். அவனை பார்த்ததும் அஜய் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமின்றி வேகமாக எழுந்து சென்று அவனை அடிக்கச் சென்றான். வேண்டாம் சார், வேண்டாம், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்று அவன் பயந்து கொண்டே கூற, சொல்லு என்று அவன் சட்டையை பிடித்து கோபமாக கேட்டான். அபிய கொல்ல சொன்னது அவரோட அத்தை பொண்ணு ரேஷ்மாதா சார். என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா சார், என்ன நம்புங்க. என்ன விளையாடுறியா? ரேஷ்மாவை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவ அப்படி பண்ற ஆள் இல்ல சார். நான் போய் சொல்லல, வேணும்னா இத பாருங்க என்று தன் போனை எடுத்து அதில் உள்ள வீடியோவை காண்பித்தான். அதில் ரேஷ்மா நான் சொன்ன மாதிரி வேலையை கரெக்டா முடிக்கணும் என்று கூறி பணத்தை கொடுத்தாள். அதை அஜயால் நம்ப முடியவில்லை. இல்ல, ரேஷ்மா அப்படிப்பட்டவ இல்ல என்றுதான் அவன் மனம் உரைத்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆதாரம் அனைத்தும் அவள்தான் செய்தாள் என்று உறுதிப்படுத்த அப்படியே அமைதியாக நின்றான். சார் என்று அங்கிருந்த அதிகாரி அழைக்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று கூற சரி என்று சென்றனர். உடனே அஜய் ரேஷ்மாவை பார்க்க சென்றான். நேற்று நடந்த நிகழ்வை நினைத்து யாழினி அழுது கொண்டு இருக்க அப்போது அங்கு அபி வந்தான். அவனை கண்டதும் தன் கண்ணீரை வேகமாக துடைக்க, இப்போ மேடம் ஹாப்பியா என்ன என்று பார்த்தாள். உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணி நீயும் கஷ்டப்பட்டுட்டு மொத்தவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துற? என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. பரவாயில்ல, நீ புத்திசாலிதான். டாபிக் மாத்தினா நான் அதை கேட்க மாட்டேன்னு நினைச்சியா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் என்று கடுப்புடன் கேட்டாள். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. ரேஷ்மா என் அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்து என் கூடவே வளர்ந்தவ. அவ மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. இதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதானே. உங்க பர்சனல் விஷயம் எனக்கு தேவையில்லை. நீ வெறும் எம்ப்ளாயா மட்டும் இருந்திருந்தா நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு நீ அதுக்கும் மேல. அதை கேட்டு முழித்தவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, எக்ஸ்கியூஸ் மீ என்று கோபமாக பேச வர, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் உன்னோட டிராமாவை நீ நடத்தலாம். என்ன டிராமாவா என்று அவள் முழிக்க, அவளின் ஒவ்வொரு செயலையும் ரசித்துக் கொண்டே, நான் உன்னை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். என்ன என்று அதிர்ச்சியுடன் பார்த்தவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உடனே அவள் முகம் சோகமானது. அது சரி, லவ்வ சொன்னாலும் திட்டு, சொல்லலனாலும் திட்டு. ஆக்சுவலி உன் ப்ராப்ளம் தான் என்ன? என்கிட்ட நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். என் லைஃப்ல மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான். இதுவும் சும்மாதானே என்று அவள் சாதாரணமாக பார்க்க, இல்ல இது உண்மை. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணதில்ல. மனசளவுல கூட ரசிச்சது இல்ல, உன்னை தவிர. ஏன்னு தெரியல, உன்னை பார்க்கும்போது நான் என்னையே மறந்துடுறேன். தன் கண்களை அகல விரித்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி பார்த்து பார்த்துதான் சாவடிக்கிறா.
என்று முணுமுணுத்தவன் நீ சொல்லு என்றான். என்ன சொல்லணும் என்று அவள் வார்த்தை தாளம் போட அதை கண்டு சிரித்தவன் என்ன லவ் பண்றன்னு டக்கென்று அவள் முகம் இறுகி இல்ல என்று சொல்ல வர யோசித்து பொறுமையா உன் முடிவை சொல்லு, நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் மேடம் உங்க பொசசிவ தள்ளி வச்சுக்கலாம். பாவம் ரேஷ்மா சின்ன பொண்ணு. அதை கேட்டு மேலும் அவனை முறைத்தாள். அவனோ சிரித்து கொண்டே உன்னோட இந்த ஜெலஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கு, நான் வெளியில போறேன், அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். உடனே அவள் முகம் சோகமானது. எனக்கு புரியுது, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போக எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் போயே ஆகணும் யாழினி, அதான் என்று அமைதியாக அவள் கையை பிடித்து கொண்டு கூற சரி என்று தலையை மட்டும் மாட்டினாள். சிறு புன்னகையுடன் நவீன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான், அண்ட் டாக்டர் கிட்டையும் சொல்லிட்டேன், டேக் கேர் என்றவன் அவளை விட்டு செல்ல போக யாழினி அவன் கையை பிடித்து கொண்டு விடாமல் இருந்தாள். என்னம்மா என்று அவன் அன்புடன் கேட்க ஒன்னும் இல்ல என்று தலையை மட்டும் மாட்டினாள். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சார் சாப்பிட்டீங்களா? ஆமா, நீ பண்ண காரியத்துல எங்க சாப்பிடுறது? நீங்க சாப்பிடாம இருக்க ஏன் மேல பழைய தூக்கி போடாதீங்க, இந்த ஜூஸ குடிச்சிட்டு போங்க. ஆமா, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குறேன் பாரு, நீ குடி. நவீன் வந்ததும் போட்டு தர சொல்லி குடிக்கிறேன், நீங்க இத குடிச்சிட்டு போங்க. இல்ல யாழினி, ஜூஸ் குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன வரப்போகுது என்று அவள் கத்த, ஏய் கத்தாத, நான் குடிக்கிறேன் என்று கூறி அவளை திட்டிக் கொண்டே அந்த ஜூஸை குடித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அதன் பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கல ரேஷ்மா என்று அஜய் கோபமாக கத்தினான். நான் என்ன பண்ண அஜய் என்று ரேஷ்மா கேட்க, சும்மா நடிக்காத ரேஷ்மா, பார்ட்டியில நீ என்ன காரியம் பண்ணன்னு எனக்கு தெரியும். உடனே அவள் முகம் பயத்தில் வேர்த்து கொட்டியது. உண்மைய சொல்லு, எதுக்காக அப்படி பண்ண? இல்ல, நான் எதுவும் பண்ணல ரேஷ்மா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. உன் இடத்துல இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். சொல்லு, எதுக்காக அபிய கொல்ல பார்த்த? என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். மறுபடியும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. நீ ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து அபிய கொல்ல பார்த்தது எனக்கு தெரியும். அபி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல அப்பாவை இழந்து நீயும் உன் அம்மாவும் தனி மரமா நிக்கும் போது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அபிதான், அத மறந்துடாத. உன்னை அவனோட அத்தை பொண்ணு மாதிரியா பாத்துக்கிட்டான், கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிட்டான். அவனை போய் கொல்ல பாத்திருக்க. நீ எல்லாம் மனுஷியே இல்ல. நல்ல வேலை அந்த பொண்ணு யாழினி இடையில வந்து அபிய காப்பாத்தினான், இல்லனா என்று அஜய் முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள், போதும் நிறுத்து அஜய் என்று மிகுந்த கோபத்துடன் ரேஷ்மா கத்த, என்ன என்று அஜய் பார்த்தான். நான் ஆள் செட் பண்ணி கொல்ல பார்த்தது உண்மைதான், ஆனா அபிய இல்ல, அந்த யாழினிய. என்ன என்று மேலும் அதிர்ச்சி அடைந்தவன் அவள் கையை பிடித்து திருப்பி ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி சொல்லுவ? யாழினிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி ஒரு காரியம் பண்ண. போதும் ரேஷ்மா, இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். யாழினி யாருன்னு உனக்கு தெரியுமா? அபி அவங்க மேல உயிரையே வச்சிருக்கான், தெரியும். அதனாலதான் அவளை கொலை பண்ண பார்த்தேன். தெரிஞ்சும் தப்பு பண்ண பாத்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம்? போதும் அஜய், நீ அபி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவு நானும் என் அபி மாமா மேல பாசம் வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு ஆபத்துனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன ஆபத்தா என்று புரியாமல் கேட்டான். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி யாழினி ஒன்னும் நல்லவ இல்ல, அபிய கொல்ல வந்த கொலகாரி. என்ன என்று பேரதிர்ச்சி அடைந்தான்.